லாக்டவுனுக்கு முன்னாடிலேருந்து கிரிக்கெட் பார்க்குற அன்பர்களுக்கு கண்டிப்பாக எம்எஸ் தோனியோட 2010 எபிக் தரம்ஷாலாவில் அந்த இன்னிங்ஸ் ஞாபகம் இருக்கும். வந்துருச்சுல மெமரியில். இர்ஃபான் பட்டானை போட்டு பொழப்பார். ஆமாங்க. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு மஸ்ட் வின் போட்டி இருந்துச்சு தரம்ஷாலாவில். கிங்ஸ் 11 பஞ்சாப். அப்போது அவங்க பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாபாக இருந்தாங்க. அண்ட் அந்த மேட்ச்சை ஜெயிச்சக்கப்புறம் தோனி வந்து ஹெல்மெட்டை பஞ்ச் பண்ணிக்கிட்டார். ஒரு ரேர் டிஸ்பிளே ஆஃப் இமோஷன். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொன்னார். உங்கள் ஃப்ரான்ச்சைஸ் உங்களுக்காக நிறைய பணம் கொடுக்குறாங்க, ஸோ நீங்கள் பொறுப்புணர்ச்சியோடு ஆடணும், கொஞ்சம் நல்லா ஆடணும், செமிஃபைனல் வரைக்குமாவது வரணும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த ஒரு ஃபிலாசபி சென்னை சூப்பர் கிங்ஸோட சீசன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்க முடியும். அந்த பொறுப்புணர்ச்சி அண்ட் அந்த ஃபைனல் 4, அந்த குவாலிஃபிகேஷன் ஃபேஸ், அந்த எலிமினேஷன் குவாலிஃபயர் 1, அந்த ஃபேஸ், அந்த பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு வருவதற்கான எல்லா முனைப்பும் இருந்திருக்கு சிஎஸ்கேக்கு. அண்ட் இந்த சீசனும் த லுக்கிங் குட் ஃபார் மோர் ஆஃப் தேட். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பழைய அலுமினை கிளப்பில் இருந்த வீரர்கள் எல்லாருமே திரும்ப வந்திருக்காங்க. ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகட்டும், விஜய் சங்கர், ஸோ 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. குர்ஜப்னீத் சிங் டிஎன்பிஎல்லாம் ரொம்ப சிறப்பாக போலிங் போட்டு பார்த்துருப்பீங்க, அவரும் திரும்ப வந்திருக்காரு. ஒரு டால் லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஸோ தமிழ்நாடு வீரர்கள் நிறைய பேர் இடம் பெறுவது வந்து நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ நாட் டு மென்ஷன் ஆண்ட்ரே சித்தார்த், ஒரு யங் சென்சேஷன் தமிழ்நாடு பேட்டிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் அவரும் இந்த ஸ்குவாடில் இருக்கார். ஸோ நிறைய ஹோம் க்ரோன் டேலண்ட் இருக்கிறத பார்க்குறோம். பட் அது மட்டும் அல்ல, யூஸ்வலி மிஸ்ட்ரி ஸ்பின்லலாம் அதிகம் ஆர்வம் காட்டாத சென்னை சூப்பர் கிங்ஸ் நூர் அகமதை 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஆப்கானிஸ்தானோட மிஸ்ட்ரி ஸ்பின்னர் நூர் அகமத். அண்ட் அவரோட வருகை நிச்சயமாக ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை இன்னும் வலுப்படுத்தும். அண்ட் அவர் மட்டும் இல்லை, ஸ்ரேயஸ் கோபால் இருக்கார், தீபக் ஹுட்டா இருக்கார். அண்ட் இவங்க 2 பேரும் பெரிஃபெரியில் இருந்தாங்கன்னா 3 மெயின் ஸ்பின்னர்ஸ் யார்? ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா மற்றும் நூர் அகமத். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஸ்பின்னு தான் அவங்களோட தாரக மந்திரம் அப்படிங்கிற அவங்களோட பழைய ஃபார்முலாவுக்கு திரும்ப போவதை நம்ம கண்டிப்பாக இந்த சீசன் பார்க்க முடியும் அப்படின்னு தோணுது. ஏன்னா போன சீசன் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் பெரும் பங்கு விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க சென்னையில் ஹோம் கண்டிஷன்ஸில். மேபி அது வந்து அதுக்கு முன்னாடி நடந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் நல்ல ஸ்பைசியான சர்ஃபேசஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஞாபகம் இருக்கும், நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதோட ஒரு நீட்சியாக கொஞ்சம் சீம் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் பார்க்க முடிஞ்சு, கொஞ்சம் ட்ரூ சர்ஃபேசஸ். பட் இந்த சீசன் மேக் நோ மிஸ்டேக், சென்னை சூப்பர் கிங்ஸ் நிச்சயமாக இந்த உருட்டி பெரட்டி எதிரணிகளை திணற வைக்கிற மாதிரி விக்கெட்ஸ் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் அப்படி பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக ஆட்டத்தில் இருப்பாங்க. பட் சீமர்ஸையும் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அங்கேயும் ஒரு குவாலிட்டி அட்டாக் இருப்பதை பார்க்குறோம். கலீல் அஹமத் போன சீசன் பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் அதிகம் விக்கெட்ஸ் எடுத்த பட்டியலில் இவரும் இருக்கார். ஒரு 6-7 பேர் எடுத்திங்கன்னா லிஸ்ட்டில், அதில் கலீல் அஹமதும் இருக்கார். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எப்போவுமே லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் பிடிக்கும். இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஹூஸ் ஆல்சோ அன் ஆல்ரவுண்டர், சாம் கரன். அண்ட் சாம் கரனும் ஒரு ரிட்டர்ன் செய்கிறாரு சென்னை சூப்பர் கிங்ஸ். அண்ட் சாம் கரனுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அவரை நீங்கள் ஃப்ளோட்டராக யூஸ் பண்ணலாம். தற்போதைய நிலைமையில் அவர் இங்கிலாண்டோட எந்த செட்டப்லேயும் இல்லை, டெஸ்ட் ஓடிஐ அல்லது T20 ஐஸில். பட் இந்த IPL 2025 அவருக்கு திருப்பு முனையாக அமையலாம். அண்ட் டெசர்ட் வைப்பர்ஸ்க்கு IL T20யில் அவர் நம்பர் 4ல் ஆடி நிறையா சக்ஸஸ் பெற்றதை பார்த்தோம். மேபி இங்கேயும் அவரை ஃப்ளோட்டராக யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ ராபின் உத்தப்பா, அஜிங்கிய ரஹானேயோட வரிசையில் ஒரு புது நம்பர் 3 பார்க்கலாம். அதுதான் ராகுல் திரிபாட்டி. கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஒரு பழைய கனெக்ஷன். ஏன்னா 2 ஆண்டு காலம் இருந்த ரைசிங் பூனே சூப்பர் ஜாயண்ட்ஸோட அணித்தலைவராக MS தோனி இருந்தார். அப்புறம் ஸ்டீவன் ஸ்மித் இருந்தார் இல்லையா, அந்த டைமில் ராகுல் திரிபாட்டி அந்த டீமில் ஆடினார். ஸ்டீவன் ஃப்ளெமிங் தான் கோச்சாக இருந்தார். ஸோ கண்டிப்பாக ராகுல் திரிபாட்டி மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட், ஒரு பெரிய ஈடுபாடு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு இருந்திருக்கேன். ரொம்ப நல்ல ஒர்க் எத்திக் கொண்ட ஒரு வீரர். ஸோ அவர் நம்பர் 3ல் ஜொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் சிவம் தூபே கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அவரோட ஸ்ட்ரைக் ரேட் என்னன்னு தெரியும். அண்ட் MS தோனி பற்றி சொல்லவா வேணும். அண்ட் போன ஆண்டு 220 ஸ்ட்ரைக் ரேட், ஒரு 72 பால் ஃபேஸ் பண்ணியிருப்பார், 160 ரன்னுக்கு மேலே அடிச்சிருந்தார். அந்த ரோல் தான் இந்த முறையும் செய்வது வந்து சாலச் சிறந்தது அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நம்பலாம். அண்ட் அதற்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பேட்டோடையும் சரி பாலோடையும் சரி கண்டிப்பாக அவரை ஃப்ரண்ட் ரன்னர் ஆக்கியிருக்கு.
அண்ட் ரவீந்திரா அல்லது கான்வே இருவரில் ஒருவர் தான் ஆட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ரவீந்திராவுக்கு தான் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அவரும் கேப்டன் ருத்துராஜ் கைக்வாடும் ஓப்பன் செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். அண்ட் இத்தனை ஆல்ரவுண்டர்ஸ் பற்றி பேசணும், அண்ட் தீபக் ஹுட்டா பற்றி பேசணும், சிவம் தூபே, அதே மாதிரி ஜேமி ஓவர்டன். அண்ட் இது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க், பெரிய பேலன்ஸ் தருது. தெர் இஸ் ஆல்சோ விஜய் சங்கர் வாஸ் ப்ரைமர்லி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருந்தாலும் அவரும் இந்த இடத்துல வருவார். நேத்தன் எல்லிஸ் இருக்கார் மற்றும் ஒரு சீம் போல்டர், ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ ஆல் இன் ஆல் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு வெரி வெரி பேலன்ஸ் சைட். ஸோ உங்களோட ஐடியல் 11 என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. நிறைய பேசுவோம் இந்த லீட் அப் டு தி ஐபிஎல் அண்ட் அந்த ஐபிஎல் 2025 ஃபீவர் இன்னும் உச்சக்கட்டத்தை எட்டும் இந்த தருணத்தில் சூப்பர்வான வீடியோஸோட உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறேன். அண்ட் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கெட் திஸ் கிரியேட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.